மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மேத்யூஸ் Gospel chapter 3 verses 1 to 6. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிருடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது வான சாஸ்திரிகள். 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது யோவான் ஸ்நானன். 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது பரத்திலிருந்து வந்த ராஜா. 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது பரலோக ராஜ்யம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது ராஜாவை பணிந்து கொள்வது. 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது பரலோக ராஜ்யத்திற்காக மனம் திரும்புவது. 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது நட்சத்திரம் ராஜாவாக பிறந்தவருடைய வீட்டுக்கு நேராக போய் நின்றதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் ராஜாவாகிய மெஸ்ஸியா மீது பரலோக பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இறங்குகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் கிழக்கிலிருந்து வந்த சத்தம். 3ஆம் அதிகாரத்தில் வனாந்திரத்திலிருந்து வருகிற சத்தம். 2ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன், 3ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரன். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவுடைய பிறப்பு, 3ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜ்யத்தின் முடிவு காலத்தின் துவக்கம். 2ஆம் அதிகாரத்தில் பிறந்த ராஜாவை யூதர்கள் யாராவது தொழுது கொண்டாங்களா என்பதனை கேள்விக்கு யாருமே தொழுது கொள்ளாத ஒரு விஷயம்தான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மாறாக ராஜாவாக பிறந்த மெஸ்ஸியா என்பதான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை தொழுது கொள்ளும்படியாக வந்த ஆட்கள் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். இந்த ராஜாவை தொழுது கொள்ளாமல் இந்த ராஜாவை கொல்லத்தக்கதான ஒரு முயற்சி 2ஆம் அதிகாரத்தில் உண்டாகிறது. ஒளி நிறைந்த ஜீவ நிறைந்த இந்த ராஜா ஒரு இடத்துல வசிக்காமல் போனதையானால் அந்த இடத்துல வசிக்கிற மக்களுடைய நிலைமை எவ்விதமா இருக்கும் என்றால், 2ஆம் அதிகாரம் வசனம் தமிழ்ல 17, ஆங்கிலத்தில் 18. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஜீவன் நிறைந்த ராஜாவாகிய இந்த ஒளி உள்ள கர்த்தர் ஒரு இடத்திலிருந்து தள்ளப்பட்டால், புறம்ப தள்ளப்பட்டால், அந்த இடம் அல்லது அந்த இடத்துல வசிக்கிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஒரு வசனம் 17, 18 பார்க்கும்போது நமக்கு நன்றாய் தெரியும். இங்கிருந்து சத்தியத்தை தொடங்க விரும்புகிறேன். எங்க இந்த ராஜாவாகிய கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த இடம் எவ்விதமாய் மாறும் என்று 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், 14 to 16. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் அந்த வெளிச்சம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுநாதர் இல்லாத இடம், இந்த ராஜாவாகிய மெஸ்ஸியா இல்லாத இடம் அந்தகாரப்பட்டிருக்கிற இடம். இந்த கிறிஸ்து இல்லாத இடம் அழுகையும் புலம்பலும் இருக்கும் இடமாயிருக்கும். இந்த கிறிஸ்து நாசரேத்து ஊர்ல இருந்து அங்க சொல்லப்படுகிற கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசை இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாகிய ஒளி உள்ள இந்த கர்த்தர் இல்லாத இடம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு பூமியில ஒரு நல்ல முன்ருசி இந்த இடத்துல பார்க்கலாம். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்வு தான் நிரந்தரமாய் எங்கு இருக்கும் என்றால் நரகத்தில் இருக்கும். 8ஆம் அதிகாரம் வசனம் 12.
ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்க என்ன இருக்கும்? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசுநாதர் குழந்தையா இருக்கும் பொழுது அவரை கொல்லத்தக்கதாக முயற்சி செய்தபடியால் கர்த்தருடைய தூதனுடைய ஆலோசனை அடிப்படையிலே யோசேப்பு ஒளியாய் பிறந்த நித்திய ராஜாவாகிய அந்த பாலகனையும் பாலகனுடைய தாயாகிய மரியாள் அம்மாவையும் அழைத்து கொண்டு எகிப்திற்கு கொண்டு போனார். பிறகு அந்த பெத்லகேம் இடம் என்னானது? அந்த பெத்லகேம் இடத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற ஆட்களுடைய நிலைமை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கிறேன். 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். என்னாச்சு? கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பெத்லகேம் ஊர்ல இருந்த நிலைமை எப்படி இருந்தது என்பதற்கு இந்த இடத்துல எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனம் 15 இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் மத்தேயு. ஆனால் மத்தேயு குறிப்பிட்ட அந்த சம்பவத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை முதலாவது இப்போ உங்கள் மத்தியிலே நிரூபித்து 3 வசனங்களை கோட் பண்ணதை இன்றைக்கு நாம் பார்த்து முடித்து 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக இறங்க விரும்புகிறோம். 17. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே. ஆக்சுவலி எந்த இடத்துல அழுகையும் கூக்குரலும் உண்டாச்சு? வசனம் 16 பெத்லகேமிலே. புரியுதுங்களா? எந்த இடத்துல ஏரோது 2 வருஷத்துக்கு கீழ் இருக்கிற குழந்தைகளை சங்கரித்தான்? பெத்லகேம் என்பதான ஊருல. ஆனால் எந்த வசனத்தை கோட் பண்றார் எரேமியா இந்த இடத்துல? ராமா என்பதான இடத்துல அழுகையும் கூக்குரலுமான சம்பவத்தை எரேமியா 31ஆம் அதிகார வசனம் 15 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். என்ன சம்பந்தம்? இங்க கொஞ்சம் நமக்கு குழப்பம் ஏற்படுகிற காரியமா இருக்கிறது. இதை நான் உங்கள் மத்தியில கொஞ்சம் சொல்லி விவரிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நீங்கள் மேப் பார்க்கும் பொழுது ராமா எங்க வருது, பெத்லகேம் எங்க வருது, எருசலேம் எங்க வருகிறது என்பது முதல்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அடையாளம் வேணும். எருசலேம் தெரியுதா உங்களுக்கு? எருசலேமுக்கு மேல இருக்கிறது வந்து கிபியா, கிபியாக்கு மேல இருக்கிறது வந்து மிஸ்பா, மிஸ்பாக்கு மேல இருக்கிறது வந்து பேத்தேல். ஆனால் எருசலேமுக்கு கீழே இருக்கிறது என்ன? பெத்லஹேம். நன்றாக கவனிக்க வேண்டும். எருசலேமுக்கு கீழே இருக்கிறது பெத்லஹேம். 5 மைல் தூரம், குறைஞ்சது 7.5 கிலோமீட்டர் தான் எருசலேம்ல இருந்து கீழே இருக்கிற பெத்லஹேம். எந்த இடத்துல இயேசுநாதர் பிறந்தாரோ அந்த இடத்திற்கும் மேல இருக்கிற நார்த்ல இருக்கிற எருசலேமுக்கும் 7.5 கிலோமீட்டர். ஆனா ராமான்ற சொல்லப்படுற இடம் எங்க இருக்குது? இந்த பெத்லஹேம் தான் ராமான் குறிக்கிறதா? இல்லை. இது பார்த்துக்கணும். இந்த மேப் எருசலேமுக்கு கீழே 7.5 கிலோமீட்டர் கீழே சவுத் சைடு தான் பெத்லஹேம் இருக்கிறது. ஆனா ராமான்ற இடம் எங்க இருக்கிறது? பெஞ்சமினுக்கு மேல இருக்கிறது என்ன? ராமா. ராமாக்கு கீழே இருக்கிறது ஜெருசலேம், ஜெருசலேமுக்கு கீழே இருக்கிறது பெத்லஹேம். நல்லா புரிஞ்சுக்கணும். கீழே இருக்கிற பெத்லஹேமுக்கும் ஜெருசலேமுக்கும் 7.5 கிலோமீட்டர். அதே போலதான் எருசலேமுக்கு மேல இருக்கிற ராமாவுக்கும் எருசலேமுக்கும் 7.5 கிலோமீட்டர் தான். பெத்லஹேம்ல நடந்த சம்பவத்திற்கும் மேல ராமா என்று சொல்லப்படுகிற இடத்துல நடந்த சம்பவத்திற்கும் எப்படி இவர் ஒண்ணுக்கொன்னு கை கோத்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல மத்தேயு? 2 வருஷத்திற்கு உட்பட்ட குழந்தைகளை சங்கரித்த சம்பவம் வந்து பெத்லஹேமில கீழே சவுத் சைடு. ஆனா ராமான் சொல்றது வந்து நான் எருசலேமுக்கு நார்த் சைடு மேல வருது. 7.5 கிலோமீட்டர் மேல, 7.5 கிலோமீட்டர் கீழே இருக்குது அந்த பெத்லஹேம். ஆனால் மேல ராமாவில் நடந்த சம்பவமும் கீழே இந்த பெத்லஹேமில் நடந்த சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் மத்தேயு சில நேரத்தில் வசனங்களை குறிப்பிடும்போது நமக்கு புரியுறதே கிடையாது. இதை கொஞ்சம் உங்களுக்கு மேல்நோட்டமா சொல்லி புரிய வைக்க விரும்புகிறேன். 31ஆம் அதிகாரம் எரேமியாவுக்கு வந்து கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கிறாரு. அந்த சொப்பனத்துல நடந்த அல்லது சீக்கிரமாய் இன்னும் 2-3 நாள் நடக்க போற சம்பவத்தை எரேமியாவுக்கு வெளிப்படுத்துறாரு. ராகேல் யாருன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் ராகேல்? யாக்கோபுடைய
மனைவி. யாக்கோபு அதிகமா நேசித்து வருஷக்கணக்காக அந்த பெண்ணுக்காக உழைத்து திருமணம் பண்ணினார். அவருடைய மனைவிதான் ராகேல். அந்த அம்மா 35ஆம் அதிகாரம் ஆதி ஆமத்துல செத்து போயிட்டாங்க. அந்த அம்மா எரேமியாவுடைய காலகட்டத்தில் 1200 வருஷத்துக்கு அப்புறம் எரேமியாவுக்கு உண்டான சொப்பனத்தில் ராமாவிலே ராகேல் 17 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. இந்த அம்மா எப்போ அழுதாங்க? எரேமியாவுடைய காலகட்டத்தில். 1200 வருஷத்துக்கு அப்புறம் எரேமியாவுடைய காலகட்டத்தில் எரேமியாவுக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுக்கும் பொழுது ராகேல் அழுற சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்க? ராமாவில். இங்கே நடந்த சம்பவம் இந்த இடத்துல மத்தேயு பெத்லகேம்ல நடந்த சம்பவத்திற்கு ராமாவில் நடந்த சம்பவம் எரேமியாவுக்கு உண்டான சொப்பனத்தை இந்த இடத்துல தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறினதாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது 35ஆம் அதிகாரமும் 40ஆம் அதிகாரம் வசனம் நீங்க 5 வாசிக்கும் பொழுது ஆதியாகமும் அந்த இடத்துல எப்ராத் என்பதான இடத்திற்கு வருவதற்கு முந்தி இந்த அம்மா முழு கர்ப்பவதியா இருக்கிறாங்க, பெஞ்சமினை சுமந்துன்னு. அந்த பெஞ்சமினுடைய பிறப்பின் வழியிலே இந்த அம்மா அந்த இப்ராத் என்பதான இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே ராமான்ற இடத்துல செத்துறாங்க. அவங்கள கீழே கூட்டிட்டு போறதுக்கு அவருக்கு முடியல. 16ஆம்ல இருந்து வந்துங்கிறாரு யாக்கோபு. கீழே அவங்கள கொண்டு போக முடியாத பட்சத்தில் கர்ப்பம் குழந்தை பிறந்தவுடன் உயிர் போனபடியால் அவங்கள அந்த ராமான்ற இடத்துல அடக்க பண்ணிறாரு. அந்த ராமான்ற இடத்துல ஒரு இடம் இருந்தது, அதுக்கு பேர் தான் பெத்லஹேம். ராமான்ற இடத்துலையும் ஒரு பெத்லகேம் இருக்கும். நீங்கள் ஆதியாகமும் 35ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுதும் 40ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுதும் அந்த இடத்துல எப்ராத்தா அல்லது ராமா என்பதான இடத்துல இருக்கிற பெத்லகேம், 2 பெத்லகேம் இருக்கும். அந்த பெத்லகேம் இப்ராஹிம் மேல இப்ராஹிம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு பார்டர்ல வர்றது. அது இன்னொரு பெத்லகேம் இருக்குது, அது யூதேயாவில் வர எருசலேமுக்கு கீழே வர்றது. யூதேயாவுக்குள்ள வர்றது தான் பெத்லகேம்ல இயேசுநாதர் தாவீது ஊர்ல பிறந்தார். ராமான்ற இடத்துலையும் ஒரு பெத்லகேம் இருக்கிறது, அது இப்ராஹிம் என்பதான வட்டாரத்துக்குள்ளாக வருகிற ஒரு இடம். 2 பெத்லகேம் இருக்கிறது. ஆகையால் தான் மத்தேயு ரொம்ப தெளிவாக இயேசுநாதருடைய பிறந்த இடத்தை பத்தி பேசும் பொழுது அந்த பெத்லகேம் எப்படி சொன்னார்? 2ஆம் அதிகாரம் 1:2-1 ஏரோது ராஜாவின் நாட்களில் எந்த இடம்? யூதேயாவில் உள்ள பெத்லகேம். புரியுதா? இந்த பெத்லகேம் எங்க இருக்குது? யூதேயாவில் இருக்கிறது, எருசலேமுக்கு கீழே இருக்கிறது. ரொம்ப தெளிவாய் பேசுகிறார் இந்த இடத்துல மத்தேயு. எனக்கு இன்னொரு பெத்லகேம் இருக்குது, அது எங்க? ராமாவில். அந்த ராமாவில் இருக்கிற பெத்லகேம் கிட்ட தான் யார் அடக்க பண்ணிந்து? ராகேலை அடக்க பண்ண விஷயம். இந்த சம்பவம் நடைமுறையில் நடந்தது. இது 1200 வருஷத்துக்கு அப்புறம் எரேமியாவுக்கு சொப்பனமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். எரேமியா காலகட்டத்தில் என்ன நடந்தது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெஞ்சமின், இப்ராஹிம், மேலக்கு மனாசே, இது 3ம் மனாசே இப்ராஹிம் என்று சொல்லப்படுற அந்த 2 பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? யோசேப்புடைய பிள்ளைகள். பெஞ்சமின் யோசேப்புடைய தம்பி, யோசேப்பும் பெஞ்சமினும் யாருடைய பிள்ளைகள்? 2 பெத்லகேம், ஒன்னு ராமாவில், ஒன்னு யூதேயாவில். ஒன்னு இப்ராஹிம்ல, ஒன்னு யூதேயாவில். பெஞ்சமின் யாரு? ராகேலுடைய பிள்ளை நிமித்தமா அந்த கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரமும் மேல இருக்கிற இப்ராஹிம் கோத்திரமும் 2 கோத்திரத்தையும் அரெஸ்ட் பண்ணி யாரு? பாபிலோன் ராஜா. கீழே இருக்கிற யூதேயாவில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற யூதர்களையும் கூட்டி சேர்த்து, இது எப்போ சிறையில் நடக்கிற சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இயேசுவின் பிறப்பு சம்பவத்துக்கு முந்தைய 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி அந்த ஒரு சொப்பனை தான் எரேமியா காண்றாரு. அவர் காண்ற அந்த சொப்பனை அவர் காலத்துல அப்பவே நடந்துருக்குது லைவாக. 31வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தை 40 அதிகாரம் எரேமியா நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க தெளிவாக வெளிப்பட்டிருக்கும். இந்த எருசலேம்ல இருந்து சரியாக கொண்டு போன யூதர்களும், பெஞ்சமீன்ல இருந்து சரியாக கொண்டு போன யூதர்களும், பிறகு இப்ராஹிம்ல இருந்து மீதி இருக்கிற ஏற்கனவே நார்த்ல இருக்கிற மனசை கொண்டு போயிட்டான் 722 100 வருஷத்துக்கு முன்னாடியே.
ஆனால் மீதி இருக்கிற யூதர்கள்ல, அதுல முக்கியமா பெஞ்சமின் இப்ரேம்ல இருக்கிற ஒட்டுமொத்த யூதர்களையும் சரியா கொண்டு வந்து சங்கிலி போட்டு அரெஸ்ட் பண்ண இடது தெரியுமா? ராமா. இந்த சொப்பனத்தை வந்து எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா எரேமியா காலகட்டத்தில் ஏற்கனவே உள்ள வந்துட்டாங்க. பாபிலோன் ராஜா, அதிபதி எல்லாம் உள்ள வந்து நுழைஞ்சி இந்த ஒட்டுமொத்த யூதர்களையும் சரியாக கடைசியாக 597 எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க சங்கிலி போடுறதுக்குன்னு பார்க்கும்போது ராமா என்பதான இடத்துல. அந்த இடத்துல தான் 40 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எரேமியாவும் சங்கிலி போடுவாங்க. அப்புறம் நெபுசாரடான் என்று சொல்லப்படுற பாபிலோன் ராஜாவுடைய அதிபதி பார்த்துட்டு, எரேமியா, எங்களை பத்தி நீர்தான் முன்னமே தீர்க்கதரிசனமா சொன்னவர், அதனால ராமா என்பதான முக்கியமா ராகேலுடைய கல்ற கிட்டத்தான் எரேமியாவுடைய கையில் இருக்கிற சங்கிலியை அவிழ்த்து போட்டு, நீர் போங்க, இல்லை என் கூட வாங்க, நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் பாபிலோன்ல, இல்லைனாக்கா நீங்க யூதேவைக்க போகலாம் என்பதான ஒரு விடுதலை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவம் தான் ராகேலுடைய கல்ற கிட்ட. புரிஞ்சுதா? இப்படி ராகேலுடைய பிள்ளைகளாக ஏற்கனவே மனசே போயிடுச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி. கீழே வந்து இப்ரேமும் பெஞ்சமினும் இப்ப சரியா கொண்டு போறாங்க. இந்த ராகேலுக்கு இருந்த அந்த 2 பசங்க, அந்த ரெண்டாவது பையனாகிய பெஞ்சமின் பிறக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அவங்க. இப்படி என்னோட பிள்ளைகள் 12 கோத்திரத்துல 3 கோத்திரமா இருக்கிற மனாசே, பெஞ்சமின், இப்ரேம் என்று சொல்லப்படுற 3 கோத்திரம் என்னுடைய பிள்ளைகள் வரலாறுல இதுக்கப்புறம் இருக்கவே போறதில்லை என்று சொல்லி அழுது புலம்புறதான ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை கர்த்தர் தரார். அந்த அம்மா எங்க எழுதுனுக்குறாங்க? கல்றல செத்து போன ராகேல், 1500 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ராகேல் ராமாவில் கொண்டு வந்து ஒட்டுமொத்த யூதர்களையும் சரியாக வைத்திருக்கிறபடியால், முக்கியமாக இந்த அம்மாவுடைய கோத்திரத்தின் பிள்ளைகளை கொண்டு வந்து அங்கே சரியாக வைத்திருக்கிறபடியால், அந்த இடத்துல சங்கிலி போட்டு நிரந்தரமாய் கொண்டு போய் இந்த அம்மாவுடைய பிள்ளைகளுடைய 2-3 கோத்திரங்கள் இல்லாமல் ஆகிறது இந்த அம்மா கண்டு கல்லறைக்குள்ளாக அந்த அம்மா தேம்பி அழுற ஒரு சம்பவத்தை சொப்பனமாக யாருக்கு தரார் கர்த்தர்? எரேமியாவுக்கு தரார். புரியுதா? இது நடக்கிற சம்பவம் எங்க? பெத்லஹேம். இப்ப புரிஞ்சுக்க நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 16, 17, 18. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது என்னாச்சு? நிறைவேறிற்று. ஆக்சுவலி பெத்லகேம்ல இருக்கிற மக்கள் யாரு? இருக்கிற பெத்லகேம்ல வசிக்கிற ஆட்கள் எந்த கோத்திரத்தார்? இயேசுநாதர் எங்க பிறந்தார்? பெத்லகேம்ல. ஏன்? தாவீது ராஜா பிறந்த இடம் அது. தாவீது எந்த கோத்திரத்தார்? யூதா கோத்திரத்தார். பெத்லகேம் இருக்கிறதுல யாரு? யூதர்கள். ஆனா ராகேல் அழுது யாருக்காக? அந்த பெத்லகேம்ல பெஞ்சமின், இப்ரேம், மனாசே என்று சொல்ல போற அந்த அம்மாவோட 2 பிள்ளைகள் நிமித்தமா அந்த 3 கோத்திரங்களுக்காக. புரியுதா? இங்க வந்து தாவீது இங்க செத்து போன குழந்தைகள் யாருடைய குழந்தைகள்? யூதா கோத்திரத்திலிருந்து வந்த, முக்கியமா தாவீதுடைய வம்சத்தார் வசித்துக் கொண்டிருக்கிற கோத்திரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் செத்து போயிருக்கிறார்கள். அங்க நடந்த சம்பவத்திற்கும் இங்க நடக்கிற சம்பவத்திற்கும் என்ன காரணம்? எதற்காக ராமாவில் இருக்கிற பெத்லகேம்ல நடந்த அந்த ஒரு சம்பவத்தை, ரியலாவே நடந்தது அது எரேமியாவுடைய காலகட்டத்தில், அந்த ஒரு சம்பவத்தை கீழே இருக்கிற யூதாவில் இருக்கிற பெத்லகேமிலே யூதா கோத்திரத்தில் வந்த தாவீதுடைய வம்சத்தார் மிகுதியா நிரம்பி இருக்கிற அந்த இடத்துல அங்கதான் பிள்ளைகள் செத்து போனார்கள். 2 வயதுக்குள்பட்ட குழந்தைகள் 100, 200, 50, 2000, 20,000 தெரியாது. ஆக மொத்தம் அநேக குழந்தைகள் செத்து போயிருக்கிறார்கள். எதற்காக இந்த ஒரு கோரலேஷன்? எதற்காக அங்க நடந்த சம்பவத்தை வந்து கீழே இருக்கிற எருசலேமுக்கு கீழே இருக்கிற பெத்லகேமுக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறார்? சில காரணங்கள் நான் சொல்றேன், அது எது இருக்கும் நீங்களே சொல்லணும். முதலாவது காரணம், யூதாவில் இருக்கிற பெத்லகேமிலே 2 வயதிற்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் செத்ததற்கான காரணம், அங்க ஏற்கனவே ராஜாவாக பிறந்த அந்த பாலகனாகிய மெஸ்ஸியாவை அங்க இருக்கிறவங்க யாருமே தொழுது கொள்ளாம இருந்திருக்கணும்.
குறைஞ்சது இயேசுநாதர் அங்க பிறந்து ஒரு வருஷத்துக்கிட்ட அவங்க வாழ்ந்திருக்கிறாரு. அப்படி ஒரு வருஷம் வாழ்ந்து பிறந்த இவர் தான் கிறிஸ்து என்பது அங்க எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் வான சாஸ்திரிகள் அங்க போயிருக்கிறாங்க. எதற்காக? அந்த ராஜாவை பணிந்து கொள்ளும்படியாக, பாலகனா இருந்த குழந்தையா பிறந்த ஒரு வருஷத்துக்கு உட்பட்ட அந்த குழந்தையை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற பெத்லகேம்ல இருக்கிற ஆட்கள் அவரை ராஜாவாக தொழுது கொண்டாரா இல்லையான்றது தெரியல. ஒருவேளை அதற்காக அந்த சங்காரமா இருக்கலாம், தெரியாது. இரண்டாவது காரணம், ஒருவேளை அந்த பெத்லகேம் என்பதான ஊர்ல பெஞ்சமின், இப்ரேம், மனசே என்று சொல்லப்படுகிற 3 கோத்திரத்தில் இருக்கிற ராகேலுடைய வம்சத்திலிருந்து ராகேலுக்கு பிறந்த யோசேப்பு, பெஞ்சமினுடைய அவர்கள் நிமித்தமா இந்த 3 கோத்திரத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து இங்க வசித்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள் வந்து இங்க வசித்துக் கொண்டிருக்கிறபடியால் இங்கு சங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் யாருடைய குழந்தைகளா இருக்கலாம்? பெஞ்சமின், மனாசே, இப்ரேம் என்பதான கோத்திரத்தாருடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஆகையால் அங்க அந்த அம்மா எப்படி அழுதாங்களோ அதே போல மறுபடியும் இந்த இடத்துல ஆண் பிள்ளை எல்லோரும் சங்கரிக்கப்பட்டபடியால் ராகேல் கல்லறைக்குள்ளாக அழுது புலம்பின ஒரு சொப்பனத்தை கண்ட எரேமியாவோட காலகட்டத்தில் நடந்தது போலவே ஒருவேளை அந்த பெத்லகேமில் இந்த 3 கோத்திரத்தார் வசித்துக் கொண்டிருக்கிறபடியால் சங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் இந்த 3 கோத்திரத்தாருடைய குழந்தைகளை இருந்திருக்கலாம். ஆகையால் மத்தேயு எதை ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு? 31ஆம் அதிகாரம் எரேமியா வசனம் 15 அந்த வார்த்தைக்கு நிறைவேறிச்சு என்று சொல்லியிருக்கலாம். அப்ப பெத்லகேம் எதற்காக பெஞ்சமின், மனாசே, இப்ரேம் என்பதான 3 கோத்திரத்தார் வசிக்காங்க நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால், பெத்லகேம்ல யூதேவில் இருக்க பெத்லகேம்ல வசிக்க வேண்டிய மரியாளமாவும் யோசேப்பும் எங்க வசித்துக் கொண்டிருந்தாங்க? நாசரேத்துல. அதனால யார் எங்க வந்தாலும் யூதேவில் வசித்துக் கொண்டிருந்திருக்கலாம். வட்டாரம் அப்பொழுது இல்லை இயேசுடைய காலகட்டத்திலே. 3வது காரணம், இந்த 3வது காரணம் இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். இதுல 3ல ஏதாவது ஒன்று இருக்கலாம். இந்த 3வது ரீசன் வந்து ராகேல் எப்படி எரேமியாவோட காலகட்டத்தில் கல்லறையில செத்த பிணமா இருந்தாலும் கல்லறையில அந்த அம்மாவுடைய ஆத்துமா அழுது புலம்பி ஆறுதல் அடையாமல் இருந்தாலோ, அதே போல பெத்லகேம்ல உண்டான சங்காரத்து நிமித்தமாக அந்த குழந்தைங்களுடைய தாய்களுடைய உள்ளமும் ஆறுதல் அடையாத நிலையிலே அழுது புலம்பி கொண்டிருந்திருக்கலாம். கெட்டிங்? பெத்லகேம்ல நடந்த அந்த முதல் சம்பவம் போலவே யூதேவில் இருக்கிற பெத்லகேம்லையும் அதே மாதிரி சம்பவம், அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறபடியால் மத்தேயு மெய்யான ஒரு நிறைவேறுதல் அங்க மாத்திரமல்ல, அது முதலாவது நிறைவேறுதல், 2வது நிறைவேறுதல் இங்கே ஆயிருக்கலாம் என்று எரேமியா 31ஆம் அதிகார வசனம் 15 குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த சம்பவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒளி உள்ள ராஜாவாகிய ஜீவன் இருந்த இயேசுநாதர் இல்லாத இடம் எப்படி இருக்கும்? அழுகையும் புலம்பலும். இது நரகத்துல நித்தியமாய் ஆறுதல் அடையாத ஒரு ஸ்டேட்ல போயிட்டு ஜனங்கள் மாட்டிக்குவாங்க. அது ரொம்ப டேஞ்சர். அது ஆண்டவர் இங்கேயுமே 3 ருசி தராரு. எதற்காக? நீ அழுது புலம்பினால் இங்கே உனக்கு வாய்ப்பு இருக்கு, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய தயவு இருக்கிறது, ஜீவனாகிய கிறிஸ்து அண்டை வருவதற்கு. ஆனா நரகத்தில் அந்த ஒரு வாய்ப்பில்லை. ஆகையால் ராகேல் அழுது ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள். அதாவது நரகத்தின் ஒரு நல்ல முன்ருசி முன்காட்சி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். கிறிஸ்துவை தள்ளின ஆட்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். எவ்வளவு பேர் இங்க இயேசுநாதரை அவமதிக்கிறீர்கள்? ஒளியாகிய ராஜாவாகிய இந்த இங்க எவ்வளவு பேரு மட்டமா எண்ணுகிறீர்கள்? அல்லது இந்த இடத்துல எவ்வளவு பேர் வானசாஸ்திரிகள் போல அவருக்கு பயந்து நடுங்கி அவரை தொழுது கொள்கிறீர்கள்? இந்த கர்த்தர் இல்லாமல் போனால் பாதாளத்துல தள்ளப்படுற, நரகத்துக்கு தள்ளப்படக்கூடிய அழுகை போல ஒரு அனுபவம், நித்திய அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் அனுப்ப வேண்டியதா இருக்கும் இந்த கிறிஸ்துவை நாம் தள்ளினதே. ஆனால் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனா இருக்கும் பொழுது எகிப்திற்கு கொண்டு போகத்தக்கதாக தூதன் யோசேப்புக்கு கட்டளையிட்டபடியால் அப்படியே செய்கிறார். யாரு? 14-15 அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசியாகிய ஓசியா 11ஆம் அதிகாரம் வசனம் 1ல சொல்றது வந்து இஸ்ரவேலரை, எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேலரை பத்தி சொல்லப்படுகிறது.
ஞாபகம் இருக்குதா? மோசையை அனுப்பி 10 வாதைகளை கொடுத்து கடைசி வாதையாகிய தலைப்பிள்ளருடைய சங்காரத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த சம்பவத்தை ஓசியா 11:1 வந்து சொல்றது மெய்யாகவே இஸ்ரவேலர் தான். எகிப்திலிருந்து நான் என் குமாரனை வரவழைத்தேன், அப்படியே கோட் பண்ணியிருக்கிறார். அங்க சொல்றது எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலரை. அந்த ஒரு சம்பவத்தை எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட இந்த பாலகனாகிய கிறிஸ்து யூதேயாவில் இருக்கிற ராஜாவாகிய ஹெரோத் த கிரேட் BC 4 செத்து போறா. அப்படி அவன் செத்த பிறகு மறுபடியும் அங்கிருந்து கொண்டு வருகிற சம்பவத்தை வைத்து இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட எகிப்திலிருந்து நான் என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறார். என்ன அர்த்தம்? அங்க அது நிறைவேறிச்சு தானே. எகிப்திலிருந்து நான் என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன ஒன்னமாகவே வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தார். ஆனால் என் குமாரன் நான் வரவழைத்தேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தை சம்பூர்ணமா நிறைவேறிச்ச என்ற கேள்விக்கு சம்பூர்ணமா நிறைவேறவில்லை. நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்கே போக எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா 3ஆம் அதிகாரத்தை ஒன்றும் போவே இல்லை. நான் போன வாரத்தை விட்ட காரியத்தை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலரை பத்தி மோசே கிட்ட பார்வன்ட்ட போய் சொல்லத்தக்கதாக சொன்ன வார்த்தை, என்னுடைய ஜேஷ்ட புத்திரனை அனுப்புன்றாரு. ஞாபகம் இருக்குதா? ஒரு வாதியை சொல்லும் பொழுதும் அதை தான் சொல்றாரு. அது மாத்திரம் சொன்னாரா? அதோட கூட வேற சேர்த்து சொன்னாரா கர்த்தர்? என் ஜேஷ்ட புத்திரனாகிய இஸ்ரவேலரை அனுப்பு என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அது மாத்திரம் சொன்னாரா? அதோட கூட இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னாரா? எனக்கு ஊழியம் செய்யும்படி. கெட்டிங்? என்னுடைய குமாரன், என்னுடைய ஜேஷ்ட புத்திரன் எனக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக பார்வோன் அனுப்பு. இல்லாவிட்டால் உன்னுடைய ஸ்தானத்துல வந்து ஊழியம் செய்ய போகிற ரெட்டிப்பான நன்மை அனுபவிக்கிற முதல் பிள்ளைகளை நான் சங்கரிப்பேன். கடைசியில கர்த்தர் அதை செய்கிறார். என்னுடைய கேள்வி, இஸ்ரவேலர் எனக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக எனக்கு அனுப்பு என்று கர்த்தர் கேட்டார். எனக்கு அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? பார்வோனுக்கு. சரி, பார்வோனுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. கேள்வி, இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜேஷ்ட புத்திரன், கர்த்தருக்கு குமாரனா இருக்கிற இஸ்ரவேல் இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்தாங்களா? அங்க மிஸ்டேக் ஆகுது. அங்க அவர்கள் ஊழியம் செய்யவில்லை. வெளியே கொண்டு வந்தது உண்மை. ஆனா கொண்டு வந்த குமாரன், ஜேஷ்ட புத்திரன், முதற் குமாரன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்தானா என்பதனை கேள்விக்கு இஸ்ரவேல் செய்யவில்லை. ஆனால் இந்த குமாரன் செஞ்சார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த குமாரன் செய்தபடியால் இந்த குமாரனை பார்த்து 3ஆம் அதிகார வசனம் 14 சொல்ற, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய என்ன நேசகுமாரன், இவரில் என்னவா இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். ஏன்? இஸ்ரவேல் ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் குமாரனை போல வெளியே கொண்டு வந்தாலும் இஸ்ரவேலர் ஊழியம் செய்யவில்லை. இவருக்கு அவர்கள் மீது இவருக்கு பிரியமில்லை. மாறாக அவர்களை குறித்து அவர் ஆலோசித்தார். வனாந்தரத்தில் எல்லோரும் மாண்டு போனார்கள். ஆனா இந்த குமாரனை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது பிதாவாகிய தேவன் சொல்ற வார்த்தை, என் நேசகுமாரன், என் குமாரன் என்னை சம்பூர்ணமாய் திருப்தி செய்திருக்கிறார், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். என்ன அந்த மாதிரி ஊழியம் செய்தார் இந்த குமாரன் எகிப்திலிருந்து வெளியே வந்து? நல்லா புரிஞ்சுக்கணும். எகிப்திலிருந்து வெளியே வந்து முதல் 12 வருஷம் இந்த குமாரன் மரியாளம்மா கிட்ட இருந்தாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குமாரன் யோசேப்பு கிட்ட போனார். ஆகையால் தான் 12 வயசுல நடந்த சம்பவத்தை பத்தி நமக்கு 2ஆம் அதிகாரத்துல லூக்கா சுவிசேஷ தகவல் உண்டு. 12 வயசுல என்ன வர்றாரு? எருசலேம்ல விட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு பார்வைக்கு காணாம போயிடுறாரு. மரியாளம்மா சொல்ற வார்த்தை, இதுக்கப்புறம் நீர் பார்க்க வேண்டியதா இருந்தது. யாரை? 12 வயதுக்கு அப்பாற்பட்ட 12 வயது தாண்டின குமாரனாகிய இயேசுவை. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் யாக்கோபு, யூதா என்று சொல்லப்படுற மற்ற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மரியாளம்மா பார்த்துக்கிறாங்க. 12 வயது தாண்டினதுக்கு அப்புறம் யூதருக்குள்ள அப்பா தான் பார்த்துக்கணும். அப்படி 12 வயது வரைக்கும் இந்த பாலகன் மரியாளம்மாக்கு சேவை செய்தார். 12 வயதுக்கு அப்புறம் 18 வருஷம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சேவை செய்தார். ஹல்லேலூயா. இது யாருடைய விருப்பம்? இந்த நித்திய குமாரனுடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். ஆகையால் தான் 30 வருஷம் ஆய் ஞானஸ்தானம் எடுத்து அவர் இப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சேவை செய்யத்தக்கதாக வரும் பொழுது வானத்திலிருந்து அவர் சொல்ற வார்த்தை, 30 வருஷமாக என்னை சம்பூர்ணமாய் பிரிய பண்ணின நேசகுமாரன். ஆகையால் இவரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னோட குமாரன் என்று அவர் கரெக்டா சொல்றாரு.
ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பாதி தான் நிறைவேறிச்சு, வெளியே கொண்டு வந்தது உண்மை. இரண்டாவது அவர்கள் நிறைவேற்றவில்லை. ரெண்டுத்தையும் நிறைவேற்றினது இந்த குமாரன். அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல சோதிக்கப்பட்டது போல இந்த குமாரனும் 4ஆம் அதிகாரத்துல 40 நாள் சோதிக்கப்படுறார், ஜெயத்தை எடுக்கிறார். இவரை பார்க்கும்போது எல்லா விதத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பூர்ணமாய் பொருந்துகிறார். யோசேப்பும் மரியலாமாவும் இவர் குழந்தையா இருக்கும் பொழுது இவருக்கு பண்ண சேவைக்காக இவர் 30 வருஷத்துக்குள்ள அவங்க 2 பேருக்கும் செய்ய வேண்டிய சேவையை செய்து முடிக்கிறார். இந்த இடத்துல 80 வாரம் போதித்து இருக்கிறோம். 1 தீமோத்தி, இன்னைக்கு கடைசி ஆராதனை 1 தீமோத்தியுடையது. அதுல 5ஆம் அதிகாரத்துல பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு பிள்ளைகள் பதில் நன்மை செய்வேன் என்று பவுல் பேசும்பொழுது அவ்வளோ அற்புதமா பேசியிருப்பார். அதை பார்க்கும்போது சிறந்த ஒரு விதத்துல பக்காவாகிறாரு இயேசுநாதர். அவருக்கு குழந்தையா இருக்கும் பொழுது என்ன ஊழியம் செய்தார்களோ மரியாளாமாவும் யோசேப்பும், அதுக்கு பல மடங்கு 30 வருஷமாக இவர் அவங்களுக்கு ஊழியம் செய்கிறார். அவர் நாசரேத்து ஊரை விட்டு வெளியே வரவில்லை. பசங்க இருந்தா இவரை மாதிரி இருக்கணும். பெத்தவங்களை எப்படி கன பண்ணுகிறார் என்று கவனிங்கள். அவர் கல்வாரி சிலுவையில ஜீவன் விடும்போது கூட யோசேப்பு இவருக்குள்ளாக மரித்து போயிருந்தாலும் தனிமையா இருக்கிற மரியாளாமாவுக்கு கர்த்தர் ஆதரவா அனுப்புறது யாரை? யோவான் அப்போஸ்தலனை. ஸ்திரியே, உன்னுடைய மகன். அப்போஸ்தலனை பார்த்து, உன்னுடைய தாய், டேக் கேர். ஆகையால் தான் இந்த மகா இயேசுநாதரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஏன்? இவர் ஆராதிக்க நாமளும் இவரை போலவே மாறுவோம். புரிஞ்சுதா? இவர் அறிஞ்சினோம், இவர் அறிஞ்சி இவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய பசங்க இவரை நல்லா அறியணும், இந்த இயேசுநாதர் அறியணும். வேதத்தில் இருக்கிற கிறிஸ்துவை காண்பீங்கள். போட்டோல இருக்கிற கிறிஸ்து வேதத்தில் இருக்கிற கிறிஸ்து அல்ல. எப்படி வாழ்வார் தெரியுமா? இவர் நாசரேத்து ஊர்ல 30 வருஷம். 2ஆம் அதிகாரம் வசனம் 23. நாசரேத்து என்னும் ஊரிலே வாசம் பண்ணினான். யாரு? யோசேப்பு. நசரியேன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எந்த தீர்க்கதரிசிகளும் இந்த இயேசுநாதரை பார்த்து நசர் என்று சொல்லவே இல்லை. இது முக்கியமான கொட்டேஷன் அவங்க எடுப்பாங்க. எந்த தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாடுல இவர் நசரேன் என்று எண்ணப்படுவார் என்று இங்க மத்திய குறிப்பிட்ட வார்த்தையின்படி குறிப்பிட்டிருக்காங்க பழைய ஏற்பாடுல என்று சொல்லுவாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்க குறிப்பிட்ட தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை. இந்த இடத்துல மத்திய தீர்க்கதரிசிகள். நசரியேன், நாசரீன் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியணும்னாக்கா 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் போக வேண்டும். அங்க போனாக்கா நாசரேத் அல்லது நாசரீன் என்பதான வார்த்தை யூதேயாவில் இருக்கிற முக்கியமா எருசலேமில் இருக்கிற ஆட்களுக்கு ரொம்ப படிப்பறிவு, கல்வி இல்லாத, மட்டமான, புத்தி இல்லாத, தரமட்டமான ஒரு நாட்காரங்க அவங்க. இப்படி இயேசுநாதர் யூதேயாவில் இருக்கிற ஆட்கள் நிமித்தமாக நாசரீன் மட்டமாய் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகள் இயேசுநாதர் எப்படி மட்டமாய் எண்ணப்படுவார் என்று பல கோணங்களில் சொல்லியிருக்கிறதை ஒரே பேர்ல மத்தேயு சொல்லுகிறார். நாசரீன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இவர் மட்டமானவர், படிப்பறி இல்லாதவர், யூதேயா எருசலேம் என்று சொல்லப்படுற மாநகரத்தில் பிறக்காதவர், கல்வி பெறாதவர். ஆகையால் 23 சொல்லப்படுற தீர்க்கதரிசிகளுடைய ஒட்டுமொத்த கிறிஸ்துவுடைய தாழ்வு நிலையை பார்த்து சொன்ன வார்த்தையை நாசரீன்ற வார்த்தையிலே மத்திய குறிப்பிடாத தவிர ஏதோ ஒரு தீர்க்கதரிசி நசரேன் என்னப்படுன்ற வார்த்தை அப்படியே குறிப்பிடவில்லை. ஒட்டுமொத்த தீர்க்கதரிசிகளும் இவர் எப்படி தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்பதன் அந்த தாழ்வு நிலையை எடுத்து காண்பிக்கிறார். 30 வருஷம் தாழ்வு நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை பிரியப்படுத்தி கொண்டு வந்தார். உங்களுக்கு எனக்கு எடுத்தினாக்கா ஒரு 6 மாசம் தாழ்ந்து இருக்கிறது நம்மளுக்கு முடியறதில்ல. 6 மாசம் இல்ல, 6 நாள் தாழ்ந்து இருக்க முடியறதில்ல, 6 மணி நேரம் தாழ்ந்து இருக்க முடியும். நசரேயன் என்று சொல்லத்தக்கதான மட்டமான பேருடையவராக 30 வருஷம் இருந்தார். எருசலேம் எதிர்பார்க்கவில்லை. எருசலேம் இருக்கிற மகா அரண்மனையிலே ராஜா என்பதான சிங்காசனத்தை எதிர்பார்த்து கொண்டில்லை. இவர் எங்க நான் வெச்சமா அந்த இடம் மட்டமா இருந்தாலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நானும் தனிமையா இல்ல, கர்த்தர் கூட இருக்கிறார். 30 வருஷம் கர்த்தர், மகா கர்த்தர் ஆராதிக்கப்படத்தக்கவர் இவர். யாருக்குமே தெரியாது. நாசரேத்துல போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணும் போது அடையாளம் பாக்குறாங்க. ஏப்பா இவங்க அப்பா யோசிப்பு தானே, இவங்க அம்மா மரியாள் தானே,
இந்த பையன் கூட சுத்தினுவன் தான். அப்படிதான் இவரை அந்த அளவுக்கு ஒரு மட்டமாய் தன்னை தாழ்த்திருந்தார் நாசரேத்தூர்ல. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஜன சமுதாயத்திற்கு ஊழியம் செய்யத்தக்கதாக வெளியே வரும் பொழுதும் இந்த பேரை வச்சுதான் அவர் பரிகாசம் பண்ணாங்க. பிலிப்பு ஓடுறான், நத்தான்ட்ட போய் சொல்றான், நாம் மோசினால் எழுதப்பட்ட கிறிஸ்துவை கண்டறிந்தோம். அது வேற யாரும் அல்ல, நசரேத்துல பிறந்த யோசேப்புடைய மகனாகிய இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நசரேத்தா, நசரேத்துல ஏதாவது நல்லது வருமா? ஒரு தீர்க்கதரிசினா அங்கிருந்து வருவானா? அங்கிருந்து மெசியா வந்தாரா? நீங்கள் நானும் எந்த இடத்துல உலகத்தோட பார்வைக்கு மட்டமா இருந்தாலும் கர்த்தர் உயர்த்தும் ஒரு நாள் வரும். படிக்கிற பசங்க படிக்கணும், ஸ்டே இன் ஸ்டடி. கர்த்தர் படிக்கிற காலகட்டத்தில் அது உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், ஒரு நன்மையும் இன் ரிட்டர்ன் உங்களுக்கு வராம இருக்கலாம். ஸ்டே will come. Your God will testify about you before the people. ஜனங்களுக்கு முன்பதாக இந்த கர்த்தர் உங்களையும் என்னை குறித்து சாட்சியா சொல்லுவார். அந்த காலம் வரும். படிக்கிற பசங்க படிப்புல இருக்கிறதுல, அது முடிகிறது இல்ல. வேலை செய்றீங்க, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு கர்த்தர் உயர்த்து வரைக்கும் அந்த வேலை தங்கி இருக்கிறது இல்ல. திருமணமானவங்க திருமணத்தை தங்குறது இல்ல, பசங்க குடும்பத்துல தங்குறது இல்ல, விசுவாசிங்க சபையில தங்குறது இல்ல. கர்த்தர் உங்களை என்னை உயர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்காது. 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் வான சாஸ்திரிகளை மறுபடியும் யூதேயாவுக்கு அனுப்பவில்லை. 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்பதான செய்தியுடன் கர்த்தர் யூதேயாவுக்கு சாஸ்திரிகளை அனுப்பவில்லை. கர்த்தர் பெரிய மனுஷனை அனுப்பினிருக்கிறார் யூதேயாவுக்கு. பிறந்த பெத்லகேம்ல பிறந்து நாசரேத்துல மட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நசரேன் என்பதான பேர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற இவரை பத்தி பேசுவதற்கு ஒரு பெரிய மகா மனுஷனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். இந்த மகா மனுஷன் யாருன்றது மாத்திரம் காண்பிக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் 4 பேர் 4 விதமா நல்லதா பேசுறதுக்கு ஆட்கள் இப்ப இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் ஏற்படுத்துவார், நிச்சயமா கர்த்தர் ஏற்படுத்துவார். Lord will raise the people who will proclaim. கர்த்தர் 4 பேரை எழுப்பி நமக்காக பிரகடனம் பண்ற ஆட்களை வைப்பார். எவ்வளவு கசப்பு, எவ்வளவு கடினமா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை எங்க வைத்திருக்கிறாரோ அங்க இருக்க வேண்டும். அவன் தான் அழைத்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று போல் ரொம்ப தெளிவாய் பேசியிருக்கிறார். ஸ்டே, forbear, persevere, endure. மூணாம் அதிகாரம் 1. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, born king was praised, born king was plotted, born king was protected. Now in chapter 3, born king was preached. இப்பொழுது பிறந்த ராஜாவை குறித்து தான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பிரசங்கிக்கிற பயங்கரமான ஒரு நபரை கர்த்தர் யூதேயாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். பயங்கரமான விஷயம் இது. அடுத்த வாரம் டீடைலா சொல்லுவேன். Chapter 3 begins the end days of the world. உலகத்தின் முடிவின் காலகட்டம் 3ஆம் அதிகாரத்தை துவக்குகிறது. கடைசி நாட்கள். 3:1 அந்நாட்களில் யோவான். எந்த நாட்களில்? நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிற, அந்நாட்களில் எந்த நாட்களில்? இயேசுநாதர் நாசரேத்து ஊர்ல என்னவாக வாழும் பொழுது? நசரேனாக வாழ்கிற நாட்களில். அன்பானவர்களே, நீங்களும் நானும் கடினமான பாதையில போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இன்னொரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பார் நம்மளுக்காக. அது நம்மளுக்கு தெரியாது. Therefore I want you to stay. கடைசி மூச்சு இருக்கிற கர்த்தர் உங்களை என்ன எங்க வைத்திருக்கிறாரோ அங்க இருக்கணும். இன்னொரு இடத்துல கர்த்தர் நமக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காரு. ஓடாதீங்க, சபையை விட்டு ஓடாதீங்க, குடும்பத்தை விட்டு ஓடாதீங்க, துணாளரை விட்டு ஓடாதீங்க, பெத்தவங்களை விட்டு ஓடாதீங்க, படிப்பை விட்டு ஓடாதீங்க, கர்த்தர் நல்ல வேலை கொடுக்குறவருக்கு இருக்கிற வேலையை விட்டு ஓடாதீங்க. Don't do that. ஊழியத்தை விட்டு ஓடாதீங்க. Stay. 3:1 அந்நாட்களில் யோவான் ஸ்நானன், ஜான், யோகானன் அல்லது யோவானேன், யோவானேஸ் என்பதன
கிரீக் வேர்டு யோகானன் என்பதான எபிரேய வார்த்தைக்கும் ஒரே ஒரு அர்த்தம் தான். என்னது? யாவே ஃபேவர்ட், கர்த்தருடைய தயவுள்ளவன். யோவான் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தருடைய தயவுள்ளவன். எந்த ராமாவுல அழுகையின் சத்தம் கேட்கப்பட்டதோ, மறுபடியும் 30 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் மறுபடியும் தயவை அனுப்பியிருக்கிறார். ஆகையால் தான் சாஸ்திரிகளுடைய பேர் நமக்கு 2வது இடத்துல குறிப்பிடவில்லை. ஏன்? அந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்கு தயவு இல்லை. பெத்லகேமில், யூதேயாவில், எருசலேமில். ஆனா 30 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தருடைய தயவு என்பதான பெயருடைய ஒரு பெரிய நபர் யூதேயாவுக்கு கர்த்தரால் அனுப்பப்படுகிறார். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிருக்கேன். யோவான் பேசின சத்தியத்தை இன்றைக்கு நான் ஆழமா சொல்ல மாட்டேன். மாறாக யோவான் எப்படி இருந்தார்ன்றது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று என்ன வார்த்தை? பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கன்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை கெருசோ, நாட் பிரசங்கம், ஹோலரிங், ஷவுட்டிங், கூக்குரல். எங்க? வனாந்திரத்துல யார் இருக்கிறது? அங்க போக விரும்புறோம். இப்போ 19வது இடத்துல கர்த்தர் அந்த கேள்வி கேட்கிறார், வனாந்திரத்துக்கு எதுக்கு போனீங்க? வனாந்திரத்துல யாருமே இல்லாத யோர்தான் என்று எருசலேமுக்கு வெஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா யோர்தான் வெறும் வனாந்திரம். அந்த யோர்தான் நதி கிட்ட தான் முதல் முறை அவர்கள் அந்த நதியை தாண்டி வந்து எரிகோவை பிடித்தார்கள் இஸ்ரேல் மக்கள். இப்போ ஜனங்களை அந்த எரிகோவை வட்டாந்தரமாக்கி ஜனங்களை நடக்கும்படியாக யோவான் செய்யாமல் யோவானுடைய ஊழியம் இப்ப அந்த யோர்தான் நதியில மூழ்க வைக்கிறார். அந்நாட்களில் யோவான் பிரசங்கம் பண்ணினான். நல்லா புரிஞ்சுக்கணும். 1:2 எதுக்கு விரோதமாகுதுனாக்கா 2:22க்கு ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதுக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். யாரு? யோசேப்பு. யாரை கூட்டிட்டு? பாலகனை கூட்டிட்டு. மெசியா பிறந்தார், வானசாஸ்திரிகளுடைய செய்தி படியே இவர் பிறந்தார் என்று தெரிந்தாலும் மறுபடியும் இவரை கொல்ல வாய்ப்புண்டு என்று அவர் பயந்துனே இருந்தார். இஸ்ரேல் பார்டர் கிட்ட வந்து அப்புறம் கர்த்தர் அவரை கலிலேயாவுக்கு போயிட்டு நாசரேத்து சொந்த ஊருக்கு போன்ட்டார். யாரை பத்தி பேசுவதற்கு ரொம்ப பயம் உண்டாச்சோ 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு பயங்கரமான ஆளை அனுப்புறாரு, சிங்கம் போல இருக்கிற ஆள. அவர் கத்தி பேசுறாரு, யூதேயாவுல கத்தி பேசுறாரு. அவருடைய பேரை வந்து வாய்ஸ். வந்து ஆக்சுவலி ஆட்கள் யாருமே கிடையாது. மெகாபோன் இல்ல, மீடியா இல்ல, ரேடியோ இல்ல, வேவ்ஸ் இல்ல. ஒரே ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்து கத்துறாரு. இவர் எருசலேமுக்கு போகவில்லை, ஏரோதுடைய அரண்மனைக்கு போகவில்லை. இவர் எந்த வனாந்திரத்துல அவங்க அப்பா இறந்த உடனே சிறு வயதில போய் வாழ்ந்து கொண்டு வந்தாரோ அதே வனாந்திரத்திலிருந்து இப்போ ஜனங்கள்கிட்ட சத்தமா பேசுவதற்கு கர்த்தர் அனுப்புறாரு. அவர் வனாந்திரத்துல கூக்குருடைய சத்தம் எருசலேம் மைல் கணக்கு தூரமா போகுது. அதுக்கு எந்த ரேடியோ ஸ்டேஷன் தேவையில்லை. அவர் பேசின அந்த வார்த்தையை கர்த்தர் காத்துல அனுப்பினிருக்கிற ஏர்ல போயிட்டு இருக்குது. அவர் வனாந்திரத்துல இருந்து கூப்பிடுற சத்தம் மைல் கணக்கா போயிட்டு அவர் இருக்கிற இடத்துல ஜனங்களை கூடி வர செய்தார். வசனம் 5. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் என்ன வார்த்தை? அவனிடத்திற்கு போனார்கள். இவர் ஜனங்கள்கிட்ட போல அவர் வனாந்தரத்துல இருந்துக்குன்னு அந்த யோர்தான் நதி கிட்ட இருந்து சத்தமா கூப்பிடுற அந்த சத்தமே வந்து காத்துல போய் ஜனங்களை அவர் இருக்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் போக விரும்பல, ஏன்னா கடைசி நாட்கள் துவக்கி வைத்தவர் யோவான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு முற்றுப்புள்ளி. நம்பர் 1, யோவான் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யோவானுடைய அவங்க அப்பா வந்து ஜக்கரியா, ஆசாரியன். அதி பரிசுத்த ஸ்தலத்துல போயிட்டு ஊழியம் செய்கிற ஆசாரியன். அவங்க மனைவி லேவி கோத்திரத்துல வந்த அம்மா அவங்க எலிசபெத். ஆகையால் ஜக்கரியா பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய உடைய தரித்தவனாக இருந்திருக்க வேண்டும்.
யோவான் அப்படி இல்லை, யோவான் எப்படிதான் இருந்தாரு. இது ஒரே ஒரு விஷயத்தை நான் அன்ஃபோல்ட் பண்ணி விட்டுருவேன். 3ஆம் அதிகாரம் வசனம் 4. இந்த யோவான் ஒட்டகமயிறு உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு என்னவா இருந்தது? இஸ் நாட் சோஷியல் பீயிங். சமுதாயத்தில் வாழ்கிற ஒரு ஆள் கிடையாது இவர். ஒட்டகத்தோல்னால ஒரு உடையை கட்டி கொண்டு, அரே தோல்லே தான் அவர் உடைய. பிறகு வெட்டுக்கிளியும் காட்டு தேன். எதற்கு நம்மளுக்கு இந்த தகவல் இருக்குது? அவர் என்ன போட்டா என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன? ஆக்சுவலி அவர் போட வேண்டியது பிரதான ஆசானுடைய உடை. அவர் போக வேண்டியது தேவாலயம், எருசலேம் இருக்கிற தேவாலயம். அவர் ஊழியம் செய்ய வேண்டியது ஆசாரியர்கள் லேவியர்கள் மத்தியிலே. தேவாலயம் இல்லை. ஆசாரிய ஊழிய, அவங்க அப்பா ஆசாரிய ஊழியம் செய்திருந்தார். ஆசாரிய ஊழிய போட்டு ஆசாரிய ஊழியம் இல்லை, தேவாலயம் இல்லை, பலிகள் இல்லை. ஒட்டு மொத்த பழைய ஏற்பாட்டுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறான் யோவான் ஸ்நானன். நாட் ஒன்லி தட், இவர் உடைய பத்தி இயேசுநாதர் பேசுறாரு. ஓகே, 11ஆம் அதிகாரம் 7 இருந்து. அவர்கள் போன பின்பு யோவானுடைய சீஷர்கள் யோவானுக்கு கர்த்தர் நடைமுறையில் பதில் கொடுத்து போன பிறகு யோவானை பத்தி பேசுறாரு. இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வனாந்திரத்துல யோவான் ஒருத்த மனுஷன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எதை பார்க்க நீங்க போனீர்கள்? யார் உங்களுக்கு யோவானை பத்தி அறிமுகப்படுத்தியது? யோவானை பத்தி உங்கள்ட்ட யாரா வர்ணித்தார்களா? எப்படி? 8. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் சாதாரண, அது கிளிட்டரிங் ரோப். அது ராஜாக்கள், ராஜாவுடைய அரசர்களுடைய பிள்ளைகள் தரிக்கிற வஸ்திரம். அது போட்டாக்கா வெயில் அப்படியே மினுங்குவாங்க. அப்படி சாஃப்ட் ஃபேப்ரிக். அது பெண்கள், ஸ்திரீகள் பார்க்கறதுக்குன்னு போவாங்க. அதுக்காக கர்த்தர் சொல்ற வார்த்தை, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். நீங்கள் வனாந்தரத்திற்கு போனீர்கள். வனாந்தரத்துக்கு போக சொல்லி யார் உங்களுக்கு? வனாந்தரத்துக்கு ஒருத்தர் பேசுற சத்தம் உங்க கார்ல வந்து விழுந்தது. எங்க? கிலோமீட்டர் கணக்கு தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு. நான் இங்க பேசுறது எவ்வளவு தூரம் போவோம்? மைக்கில்னாக்கா இந்த அறையை தாண்டாது. இயேசுநாதர் மலையில இருந்து பிரசங்கம் பண்ணும்போது 25,000 பேர் கேட்டிருக்காங்க. மலையில இருந்து இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணும்போது, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படத்தக்கதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படனாக்கா 30,000 பேர் கேட்டிருக்காங்க. 30,000 பேருக்கு போய் ரீச் ஆகிது பேசுற வார்த்தை. அதோட டாப் யோவான். யோவான் பேர வாய்ஸ். அவர் பேசும் பொழுது ஒரு குறை வீட்டுக்குள்ளாக அவருடைய சத்தம் போய்குது. யாரோ கூப்பிட மாதிரிக்குது, யாரோ பேசுற மாதிரிக்குது. மனம் திரும்புங்கள், ராஜ்யம் வந்தது என்பதான வார்த்தை கேட்குது என்று ஜனங்கள் ஓட ஆரம்பித்தார்கள். தான் இயேசு கேட்கிற கேள்வி, எதை பார்க்க போனீர்கள்? வனாந்தரத்தில் என்ன இருக்குது பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா? ஒண்ணுமில்லை. வெயில், சர்ப்பங்கள், தேளு, கல்லு, மண்ணு கலர் இருக்கிற யோர்தான் நதி. வெயிலால காஞ்ச ஒரு ஸ்டெம், நாளை. அத்தவ பார்க்க போனீங்க நீங்க வனாந்தரத்திற்கு? ஒரு கேள்வி. அப்ப சொல்லி நான் அடுத்த வாரம் மறுபடியும் அங்க வருவேன். 3ஆம் அதிகாரம். ஒட்டகமயிறு உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு என்னவா இருந்தது? ஆகாரமா இருந்தது. எதற்காக இந்த தகவல்ன்றதை இப்ப நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிச்சேன். யோவானை பத்தி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல கேட்கிறாங்க, இது யார் என்று. அப்பொழுது யோவான் ஏசாயா 40 இங்கே குறிப்பிட்ட வசனத்தை அவர் அங்கே சொல்லுவார். வனாந்தரத்தில் கூப்பிடுடைய சத்தம் நான் என்று சொல்லுகிறார். எனக்கு இவருடைய பத்தி சில பேர் சொல்றது, எலியா இதே மாதிரி தான் தோலுடைய போட்டிருந்தாரு, அதனால எலியாவுடைய ஆவியுடைய இவர் எலியாவுக்கு அடுத்த ஊழியம் செய்கிறார். அது தப்பு கிடையாது, ஒத்துக்கலாம். ஆனால் இவருடைய உடைய பத்தி மார்க்கும் குறிப்பிடுறாரு, இவரும் குறிப்பிடுறாரு. அதற்கான காரணம் வெறும் அது மாத்திரம் இருக்க வாய்ப்பில்லை. எதற்காக ஒரு வெட்டுக்கிளி காட்டுத்தேன் டேஸ்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்க? வெட்டுக்கிளி காட்டுத்தேன் இங்க சொல்ற காட்டுத்தேன் வந்து மரத்துல தொங்குற தேன் அல்ல, மலையில தொங்குற தேன். ரொம்ப டேஸ்ட்.
30-40 கேஜி தொங்கும் அப்படியே மலையில் இருக்கிற தேன். பேட்ஜர் பார்த்துக்கிறீங்களா, கேட்டிருக்கீங்களா? பேட்ஜர் உலகத்தில் ரொம்ப தைரியமுள்ள அனிமல். அது இவ்வளோ தான் இருக்கும். அது சிங்கம் முதல்ல எல்லாத்தையும் அது போய் நிற்கும். அதுக்கு பிடிச்ச உணவு வந்து இந்த மலையில் இருக்கிற தேன். அதுக்கு பேர் ஹனி பேட்ஜர். இவர் சாப்பிட்டுக்கிறது என்ன? அதை பாலும் தேனும் ஓடுற அந்த தேசத்தை அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, இவர் நல்லா சாப்பிட்டுக்கிறாரு. எவ்வளோ வருஷம் தெரில, குறைஞ்சது 20 வருஷம் மேலே இருக்கலாம். காட்டுத்தேனும் அப்புறம் வெட்டுக்கிளி சாப்பிட்டு 3 விதமான வெட்டுக்கிளி, அது ஒரு விதமான வெட்டுக்கிளி சாப்பிடலாம் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அதை பற்றி பேச எனக்கு நேரமில்லை. யோவான் இடத்திலே நீர் யான்று கேட்கும் பொழுது யோவானுக்கு தெளிவாய் தெரியும். யோவான் ஏசாயா 40ஆம் அதிகார வசனம் 1 கோட் பண்றாரு. ஏசாயால எவ்வளவு அதிகாரம்? ஏற்பாடு 39னா புதிய ஏற்பாடுடைய முதல் புஸ்தகம் எத்தனாவது நம்பர்ல துவங்கும்? பழைய ஏற்பாடு 39 புஸ்தகம்னாக்கா புதிய ஏற்பாடுடைய முதல் புஸ்தகம் எந்த நம்பர்ல துவங்கும்? சரியா 39 அதிகாரம் இருக்கிற ஏசாயா புஸ்தகத்தை சொல்லப்படுறது எல்லாமே நியாய தீர்ப்பு. 40வது அதிகார வசனம் 1ல தான் இந்த யோவான குறித்துள்ள தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட ஊழியம். ஹல்லேலூயா. செம்மையா வர்க்கம் இது. 40 பாத்தீங்கன்னாக்கா மெர்சி, கம்ஃபர்ட், கர்ட்டசி ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஒட்டக தோல் உடையா போடுவதற்கும் காட்டுத்தேன் வெட்டிக்கிளி சாப்பிடுறதுக்கான அர்த்தத்தை அடையன் தியானித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இவர் எந்த 40ஆம் அதிகாரம் வசனம் 3 குறிப்பிட்டாரோ அங்கிருந்து சில விஷயங்கள் இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் வனாந்திரத்தில் என்ன பண்ணிட்டார், இவர் ஜனங்களோடு கூட வாழல இவர். அதனால தான் இவரை பார்க்கும்போது பரிசேயர் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அதே 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது பிசாசு பிடித்தவன் யாரு? யோவான். ஏன்னாக்கா யோவான் ஜனங்களுக்குள்ள வந்து எந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவாது இவர். யாரு? யோவான். இயேசுநாதர் அப்படியா? ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் உங்க வீட்டுக்கு ஜக்கியுவே கீழே இறங்கி வா, நான் உங்க வீட்டில் நான் தங்கணும், நான் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண எல்லாமே போயிட்டு. யோவான் எந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடல, யோவான் எந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த கொட்டி வெட்டிக்கிட்டி சாப்பிடல, தேவாலயத்துக்கு போன தகவல் இல்ல, ஜனத்திற்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. இவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கம்யூனிகேஷன் யார் என்றால் பிதாவாகிய தேவன். அவர் ஒருத்தத்தை விட்டு வானத்துல பேசிட்டு இருந்தார். அவர் வானத்துல படுக்கும் பொழுது வானம், நட்சத்திரம், அவருங்க பார்த்து இந்த சர்ப்பம், தேள். அதே 40ஆம் அதிகாரத்துல யோவான் தன்னை குறித்து எங்க தீர்க்கதரிசனமா சொன்னதோ அதை இங்க மத்திய சொல்ல ஃபர்ஸ்ட் வாசிடுறேன். 3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் யாரு? யோவான். அது யோவானுக்கு நன்றாய் தெரியும். சரியா 40வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டுடைய துவக்கம். யோவான் வர ஆபிரகாம்ல இருந்து பிடித்து யோசேப்பு வரைக்கும் தலைமுறை எல்லாம் முடிஞ்சு போச்சு 39 புஸ்தகத்திலேயே. திருப்ப அது வர்றதா கிடையாது. என்னாச்சு தெரியுமா? அந்த 40வது அதிகாரத்துல இந்த வசனம் சொன்னதுக்கு அப்புறம் கீழே என்ன இருக்கு தெரியுமா? அந்த கீழே இருக்கிறது பார்க்கும் போது எனக்கு என்னோட வஸ்திரமே ஞாபகம் வருது. அதுல சொல்லி முடிஞ்ச வசனம் நாள்ல வந்து அவரு ஒட்டகத்தோல் போட்டிருக்கிறார். 40ஆம் அதிகாரத்துல இருக்கிற விஷயம் என்ன? நோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு ஐசாயா சாப்டர் 40. ஏசாயா 40:1 முதல் வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஸ்டார்ட் சால்வேஷன். 40 பார்த்தீங்கன்னாக்கா ஆறுதல், தேறுதல். 3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளிரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. யார் அது? யோவான். 5 கூட நின்றுது. மேல சொல்ல போற வார்த்தை லூக்கா கோட் பண்றாரு. வெறும் 5வது வசனம் மாத்த தான் மத்தேயு கோட் பண்ணியிருக்கிறாரு. கீழே கொஞ்சம் கவனிங்க, லாஸ்ட் பாயிண்ட் இது, மறந்துடாதீங்க. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். யார்? யோவான். அதற்கு
மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. எந்த மாம்சம்? இது நீங்க புடிச்சுக்கணும், விட்டுறாதீங்க. கர்த்தர் யோவான்ட்ட கொடுத்த விஷயம் இது. யோவான்ட்ட கர்த்தர் பேசின வார்த்தை இது வனாந்திரத்துல, பிதாவாகிய தேவன். என்னது? மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். அந்த புல் யாரு? ஜனமே. புல் புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்ன வார்த்தை? என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. ஓகே, இதான் புரிஞ்சுதா இப்போ? அப்போ மாம்சமாகிய நம்மை பற்றி சொன்ன எதுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது? நம்முடைய மாம்சத்தை புல்லுக்கு அங்க வரல வைத்துக்கொண்டு மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஸ்திரீகளுக்குள்ளாக பிறந்தவன். மாம்சம் எல்லாம் என்ன? 40ஆம் அதிகாரத்துல புல் கிராஸ். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் என்னவா இருக்கிறான்? பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். என்னது பரலோக ராஜ்யத்தில் சிறியவன்? ஸ்திரீகளுக்குள்ளாக பிறந்தவர்களில் யார் ரொம்ப சிறந்தவன்? யார் ரொம்ப சிறந்தவன்? யோவான். ஆபிரகாம் கூட இல்ல. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் ரொம்ப சிறந்தவன் யாரு? யோவான் அப்படின்னு கர்த்தர் அங்க சொல்றாரு. அதுக்கான காரணம் நம்ம இந்த வாரம் பார்க்கறதா இல்ல. ஆனால் பரலோக ராஜ்யத்தில சிறியவன் யாரு? கர்த்தர் ராஜ்யத்தில இருக்கிற நீங்கள் யோவானை பார்க்கிலும் ஏன்? ஸ்திரீகளுக்குள்ளாக பிறந்தவரில் யார் ரொம்ப சிறந்தவன்? யோவான். ஏன்? யோவான் போல நீங்கள் நல்ல ஊழியம் பண்ணல. யோவான் போல நீங்கள் நம்ம தாயின் வைத்திருந்து பரிசுத்தமுள்ள ஆவினால் நிறைந்தவர்கள் இல்லை. யோவான் போல நீங்கள் நானும் சக்கரியாவுடைய ஆசாரிய கூட்டத்தில் பிறக்கவில்லை. யோவானுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தின்படி உங்களை பத்தி என்னை பத்தியோ சொல்லப்படவில்லை. யோவான் பயங்கரமாக உண்மை உத்தவமாக திருமணம் இல்லாமல் கர்த்தருக்காகவே வனாந்தரத்தில் வாழ்ந்து ஏற்ற காலத்திலே மகிமையின் ஆண்டவராகிய மனுவாதரத்தை இயேசுநாதரை பிரசங்கித்தான். யோவான் தன்னுடைய சத்தியத்திற்காக தன்னுடைய தலை சங்கரிக்கப்பட்டது. சத்தியத்திற்காக சங்கரிக்கப்பட்டான். அவன் மீது ஒரு குற்றமும் இல்லை. அவன் சங்கரிக்கப்படுவதற்கு இயேசுவை மறுதளிக்கவில்லை. பேதுருவை போல, யூதாஸ் போல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கவில்லை. ஒரு குற்றமும் இல்லாமல் அவன் சொன்ன செய்தி நிமித்தமாக அவனுடைய தலை சங்கரிக்கப்பட்டது. ஆகையால் ஸ்திரீகளுக்குள்ள பிறந்த யோவான் ஸ்நானனை நம்மள கம்பேர் பண்ணும்போது யார் ரொம்ப ரொம்ப பெரியவங்க? யோவான் தான். கரெக்டா? ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்ல. அவங்க அப்பா அம்மா பத்தி சொல்ற வார்த்தை ஞாபகம் இருக்குதா? ஏன்னா அவங்க அப்பா அம்மா பத்தி சொல்ற வார்த்தை நீதிமான்கள். ஜக்கரியா, எலிசபெத். நம்ம பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் கம்பேர் பண்ணா எல்லாரும் அவன் பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறான். எந்த இடத்துல? பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் யோவானை பார்க்கிலும் பெரியவன். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறபடியால் சிறந்தவர்களாம். How is it possible? பரலோக ராஜ்யத்தில் பிறப்பித்தது பரலோக பிதா. யோவானை பிறப்பித்தது ஸ்திரீ, மனுஷன். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தரையும் பிறப்பிச்சது யாரு? ஒரு நாவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கணும்னாக்கா நீங்க என்ன இருக்கணும்? பொருந்திருக்கணும். அதனால்தான் மனுஷ பிறப்பு புல்லுக்கு நீங்க சொல்லி தப்பே கிடையாது. அதுல ரொம்ப சிறந்தவன் யோவான்.
ஆனா பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம்முடைய பிறப்பு ஸ்திரீயுடைய பிறப்புக்கு ஒத்து போற விஷயம் கிடையாது. அங்க உண்டான பிறப்பு பரலோக பிதாவுடைய பிறப்பு. ஆல்ரைட், நான் இவ்வளோ பேசிந்து எதற்காக அங்க சொல்ல போற புல்லுன்ற வார்த்தைக்கு அர்த்தம். என்னதான் யோவான் பெரியவரா இருந்தாலும் யோவானுக்கு நல்லா தெரியும் தான் யாரு. புல், அக்கினிலே சுட்டரிக்கப்படுகிற புல். அவர் செய்தி தெரியுமா? இப்போ அவர் தன்னை பத்தி நல்லா தெரியும். தான் யாரு? புல்லுக்கு ஒப்பா இருக்கிறேன். மாம்சமா பிறந்த நான் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறேன். ஆகையால் எனக்கு இன்னொரு பிறப்பு தேவை. என்னது? ஆவியானுடைய ஞான ஸ்நானம். அடுத்த வாரம் அந்த ஞானஸ்தானத்திலிருந்து எனக்கு உண்டாகிற பிறப்பு எனக்கு ரொம்ப தேவை. இந்த யோவான் 4:3 இந்த யோவான் ஒட்டகமயிறு உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு என்னவா இருந்தது? ஆகாரமா இருந்தது. எதற்காக யோவான் ஆசாரிய வஸ்திரத்தை தரிக்கவில்லை? அவங்க அப்பா சாதாரணமான ஆள் கிடையாது. சொசைட்டில ரொம்ப ரெப்யூட்டடான ஆள், உயர்ந்த ஆள். சக்காரியா, மறையலாமா, யோசேப்பு பரவாயில்ல, அவங்க நாசரத்தில் இருக்கிறதுனால அவ்வளவு இது இல்லை. இவங்க யூதேல இருக்கிறோம். யோவான் ரொம்ப தெளிவாக சூஸ் பண்ண ஒரே ஒரு வஸ்திரம் ஒட்டகத்தோல். ஏன்னாக்கா என்னத்தான் இயேசுநாதர் 11ஆம் அதிகாரத்தை சொல்லி அந்த ஒரு மெல்லிய வஸ்திரம், மினுங்கிற வஸ்திரம் தரிக்கிறவனா இருந்தாலும் 2:10 வசனம், ஏரோது இறந்து பின்பு, ஏரோது யாரு? ராஜா. போட்டிருந்த வஸ்திரம் என்ன? மெல்லிய வஸ்திரம். எங்க இருந்தான்? அரசர்களுடைய மாளிகையில் இருந்தான். அவனை பத்தி சொல்ற வார்த்தை என்ன? செத்து போனான். ஆனால் யோவானுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இந்த சரீரம் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆகையால் இந்த சரீரத்துக்கு அடுத்த விஷயத்தை கவனம் செலுத்தாமல் யோவான் வேற விஷயத்துக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள். அடுத்த வார்த்தை என்ன? பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். எவ்வளவு சமீபமா இருக்குது பரலோக ராஜ்யம்? யோவானுக்கு என்ன தேவை? இந்த பரலோக ராஜ்யத்தின் உடை, இந்த பரலோக ராஜ்யத்தின் அலங்காரம், இந்த பரலோக ராஜ்யத்தின் ஜீவன். யோவானுக்கு கூட வரல அது. யோவானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போல. ஆகையால் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சிறியதான இருக்கிறவன் யோவானை பார்க்கலும் என்ன? ஏன்னா யோவான் இன்னும் போறதுக்கு முன்னாடி தலை சங்கரிக்கப்பட்டது. ஆகையால் பழைய ஏற்பாடுல கடைசி தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாடுடைய முற்றுப்புள்ளி யோவான் ஸ்நானன். 6ஆம் அதிகாரம் சாப்டர் 6. ஆண்டருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடித்த பிரசங்கம் இது. வசனம் 25 கடைசியா வாசித்து முடிகிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், அடுத்த வார்த்தை என்ன? எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் எது விசேஷித்தது? ஜீவனும். உடைய பார்க்கலும் எது விசேஷித்தது? சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கல எது ரொம்ப விசேஷம்? ஜீவன். உடைய பார்க்கலும் எது விசேஷம்? சரீரம். இந்த ஒரு அறிவு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வரணும். ஜீவன் ரொம்ப முக்கியம், உணவை பார்க்கலும். சரீரம் ரொம்ப முக்கியம், உடைய பார்க்கலாம். சில பேர் உடைய சுத்தமா வைக்கிற அளவுக்கு சருத்தை சுத்தமா வைக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா நீங்க? இது யோவானுக்கு ரொம்ப நன்றாய் தெரியும். யோவான் ஆகிய தனேசன் கீழே போக சொல்ற வார்த்தையை முதலாவது நீங்கள் தேட வேண்டியது என்ன? ஆகாரத்தையும் உடையும் அல்ல, எதை? தேவ ராஜ்யத்தையும். அப்ப இவர் எதை தேடிங்கிறாரு யோவான்? உடைய அல்ல, கிங்டம். கிங்டம் எனக்கு அது உடை தேவை. தேவன ராஜ்யத்தில் இருக்கிற உடை எனக்கு தேவை. தேவன ராஜ்யத்தில் இருக்கிற ஜீவன் எனக்கு தேவை. தேவன ராஜ்யத்தில் இருக்கிற உணவு எனக்கு தேவை. அது எல்லாவற்றையும் கொடுப்பது யாரு? இவர் யாருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறாரோ அந்த நபர் தான் கொடுக்க முடியும். அது ஆகிய அன்பானவர்களே, நீங்களும் நானும் உடைய பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய சரீரமும் நம்முடைய ஜீவனும் பரலோக ராஜ்யத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். adorn, don, put on, fabricate, lubricate our body and our soul with the kingdom of heaven.
சத்தியமுள்ள பரலோக ராஜ்யத்தை கொண்டு நம்மை நாம் அலங்கரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அது எப்படி சரீரத்தை அலங்கரிக்கிறது? பரலோக ராஜ்யத்தை கொண்டு. ஏன் மோசே எலியா அலங்கரிக்கலையா பரலோக ராஜ்யத்துல? பரலோக ராஜ்யத்தை கொண்டு நீங்கள் உங்க சரீரத்தை அலங்கரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆத்துமா ஆவியை அலங்கரிக்க முடியும். அந்த சத்தியம் உங்களுக்கு வேணா காட்டு வரதான் நீங்க வரணும். யோவானுக்கு தேவையா இருக்கிறது எந்த வெட்டிக்கிளியை காட்டுத்தேன்னு, இது என்னன்னா இது காட்டு மனுஷன் மாதிரி இருக்கிறான் என்று உங்களுக்கு எனக்கும் அப்படிதான் தெரியும். ஆமா, அப்படித்தான் இருந்தார் அவர். அதற்கு காரணம் அவருக்கு தேவையா இருக்கிறது தேவன ராஜ்யத்தினால் நான் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதற்கு நான் இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த ஞானஸ்தானம் யாராலையும் கொடுக்க முடியாது. ரொம்ப ஆவலாய் காத்திருந்த மனுஷன் டிசப்பாயிண்டட், சோர்வடைந்து கொல்லப்பட்டார். இயேசுநாதர் குறித்து அவருக்கு ரொம்ப இடரலாயிடுச்சு. வருகிற வரியூர் தானா, எனக்கு ஒன்றும் அந்த ஞானஸ்தானம் கிடைக்கலையே. இயேசுநாதர் மரித்து உயிர் தெரிந்த பிறகு அந்த ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தாரு. கடைசி யோவான் மரித்து உயிர் தெரிந்த பிறகு அந்த ஞானஸ்தானத்தை பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு இயேசுநாதர் அருளினார். ஆகையால் அன்பானவர்களே, உங்களாலும் என்னாலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நாம் நம்மை பரலோக ராஜ்யத்தை கொண்டு அலங்கரிக்க முடியும். ஆகையால் தயவாக உடையை வைத்து உங்களுடைய அலங்காரத்தை வெளியே காண்பிக்க. உடை போடுறது ரொம்ப நல்ல விஷயம்தான், தவறு கிடையாது. அதுல அல்ல உங்களுடைய அழகும் உங்களுடைய லட்சணமும் காண்பிக்க வேண்டியது. உங்களுடைய அழகும் உங்களுடைய லட்சணமும் காண்பிக்க வேண்டியது நீங்கள் பரலோக ராஜ்யத்தினால் அலங்கரிக்க வேண்டும். எப்படி நான் பரலோக ராஜ்யத்தினால் அலங்கரிக்க வேண்டும்? வசந்த மாத்திரம் வாசித்து முடிச்சு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் வரத்தக்கதான வழி சரியா இருக்க வேண்டும். அவர் நம்மிடத்தில் வரத்தக்கதாக பாதை செவ்வையாக இருக்க வேண்டும். அது ரெண்டு தான் அங்க பேசுறாரு. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். எங்க வர்றதுக்கு அல்லது யார் எங்க போறதுக்கு? எப்படியாப்பட்ட பாதை அது? 2ஆம் அதிகாரத்துல வரலையா பெத்லகேமுக்கு கர்த்தர்? அவர் வந்தார், ஆனா ஆட்களுடைய பாதை என்னவா இருந்தது? கோணலானவைகளா இருந்தது, வழி தப்பாக இருந்தது. நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் வருவதற்கு பாதை சரியா இருக்க வேண்டும், வழி ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் வரத்தக்கதாக அந்த பாதை வழி சரியா இருந்தால் நீங்களும் நானும் அலங்கரிக்கப்படுவது பரலோக ராஜ்யத்தை கொண்டு. ஹல்லேலூயா. அந்த வழி எப்படி சேவை பண்ணுவது என்பதை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.